Taste the Daily. திருச்சி ஸ்ரீரங்கம் வடக்கு வாசல் வடபத்ரகாளியம்மன் திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் வடக்கு வாசலில் அமைந்துள்ள வடபத்ரகாளியம்மன் திருக்கோவில் புனரமைக்கப்பட்டு புதிய கோபுரங்கள் கட்டும் பணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஓம் சக்தி பராசக்தி என பக்தி பெருக்குடன் வழிபட்டனர். கும்பாபிஷேகத்தையொட்டி முன்னதாக 1008 தீர்த்த குடம் கொள்ளிட ஆற்றிலிருந்து மேலதாளம் முழங்க ஊர்வலமாக நடைபெற்றது. இருப்பார். ஆனால் என்னை காவல் திருப்பூர் மாவட்டம் உடுமலைக்கோட்டையில் உள்ள நவநீத கிருஷ்ணன் கோவிலில் தெப்ப உற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. உடுமலை பெரிய கடை வீதியில் உள்ள நவநீத கிருஷ்ணன் பெருமாள் கோவிலில் 9ஆம் நாள் பார்க்கடல் பள்ளி கொண்ட திருவரங்கன் தெப்ப உற்சவ விழாவில் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு 16 வகை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். உள்ள அழகர் கோவிலில் வார விடுமுறையொட்டி சுவாமி தரிசனம் செய்வதற்காக ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். மேலூர் அருகே உள்ள கள்ளழகர் திருக்கோவிலுக்கு விடுமுறை தினத்தையொட்டி காலை முதலே ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். பக்தர்கள் அழகர் மலை மேலுள்ள புனித நூபுர கங்கையில் நீராடி ராக்காயம்மன் மற்றும் பழமுதிர்ச்சோலை முருகனை வழிபட்டனர். பின்னர் கள்ளழகர் மற்றும் 18ஆம் படி கருப்பணசாமி கோவிலிலும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.